6:30க்கு ஏஞ்சிக்கிட்டாரு. ஸோ நான் 7 AM ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ மார்னிங் ஏஞ்ச உடனே விளையாண்டுட்டு இருக்காரு. ஆக்சுவலி டைப்பர் போட்டிருந்தான், இப்போ தான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணோம். வந்து அவங்க அப்பா வந்து ஆஃபீஸ் கிளம்புவார். ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ சென்ட் ஆஃப்காக வெயிட்டிங். பாய் மோகி. மோகி டாடி கிளம்புறாரு பாரு. மோகி டாடி இஸ் கோயிங் டு ஆஃபீஸ். பாய் சொல்லுங்க டாடி. டாடிக்கு பாய் சொல்லுங்க. நான் தான் கையில் தூக்கிட்டு போகிறேன். குட் மார்னிங். குட் மார்னிங். மம்மி சாப்பாடு அரைச்சி எடுத்துட்டு வரட்டாடா மோகி. மோஹித் ஸோ இப்போ வந்து அவங்க அம்மம்மா கூட உக்காந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பாய் போட்டிருக்கோம். ஒன்றும் இல்லை, இது எல்லாமே அவரோட திங்ஸ் தான். அவராகவே ஹாலுக்கு வந்ததுக்கப்புறமா அவனுக்கே தெரியும் இந்த டைமில் வந்து விளையாடணும் அப்படின்ற மாதிரி அவனுக்கே தெரியும். ஸோ விளையாட ஆரம்பிச்சுக்குவாங்க. உட்கார்றாரு அவராகவே. பட் ஸ்டில் இருந்தாலுமே இந்த மாதிரி அவர் உட்கார டைமில் ஏதாவது பில்லோ இருந்தால் போடுவோம் இப்படி பக்கத்தில். இருந்தாலும் அவராகவே இந்த மாதிரி க்ரால் பண்ண ஆரம்பிச்சிடுவான். இந்த பாயோட எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதாரண பாயில் வந்துட்டு அந்த இது வரும் பார்த்திங்களா, எடுத்தா அந்த பாய் குச்சி இதில் வருமா அந்த பிளாஸ்டிக் பாயிலன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டுருக்காரு. கொஞ்சம் கிளைமேட் சில்லுன்னு இருக்குது. ஸோ அதனால தான் நாங்கள் பிளாஸ்டிக் பயிர் போட்டிருக்கோம். இல்லைனா மோஸ்ட்டாக நாங்கள் இது போட மாட்டோம். சரி, நான் இப்போ அவருக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடுறேன் கிச்சனுக்கு போயிட்டு. வந்தாலே ஏதாவது ஒரு தட்டு அந்த மாதிரி ஏதாவது பொருள் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஏதாவது அவங்க திங்ஸ் எடுத்தாங்கன்னா நீங்கள் தான் பக்கத்தில் வந்து சேஃப்டியாக பார்த்துக்கணும். தாத்தா கூட்டா அவ்வளோதான். இப்போ பாருங்க, தாத்தாட்ட போகலாம். போடா சொல்லும் தாத்தா கிட்ட. கிளம்பிட்டாரு. பாய் பாய் சொல்லு. என் வீட்டுக்கார ஆஃபீஸ் காமிச்சிட்டு அப்புறம் அப்பாவும் ஆஃபீஸ் கிளம்பிட்டாரு. ஸோ கிளம்பிட்டதுக்கப்புறமா 2 தோசை சுட்டு அம்மா வச்ச சாம்பாரை வந்து சாப்பிட்டேன். மோகி வந்து நல்லா தூங்கிடுச்சு அம்மா மேலே படுத்து. ஸோ அப்படியே தூங்கிட்டான்னா கொஞ்சம் நேரம் வந்து தொட்டியில் போட்டுருவோம். யூஸ்வலாகவே சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்ச நேரம் தட்டிட்டு தூங்குகிற டைமில் தேவைப்பட்டுச்சுன்னா தாய்ப்பால் ஒரு 10 minutes அப்படி கொடுப்பேன். குடிச்சிட்டு தூங்கிடுவாங்க. ஹால்லேயுமே ஒரு தொட்டி இருக்கும், அங்கே தூங்க போட்டுட்டு அப்படியே பார்த்துப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு பார்த்துப்போம். அம்மாவும் டிவி பார்ப்பாங்க, சீரியல்ஸ்லாம் பார்ப்பாங்க. பார்த்துக்கிட்டே அப்படியே அவனையும் பார்த்துப்பாங்க. ஸோ அந்த டைமில் நான் வந்து குளிக்கிறது, சாப்பிட்றது, அந்த மாதிரி குட்டி குட்டி வேலை பண்ணுவேன். இப்போ ஷார்ப்பாக 10 o'clock ஆகுது. ஏஞ்சிட்டா. ஏஞ்சி அவங்க அம்மம்மா கூட விளையாண்டுட்டு இருக்கான் மோஹித். மோகி மோகி மோகிச்சலாம், என்ன பண்றீங்க?
உக்காந்து என்ன பண்றீங்க? இங்க பாருங்க அப்பு. மோகிமா. மோகி பனானா பூரி சாப்பிடலாம் வாங்க. வாங்க. கம். வா. வா வா வா. சீக்கிரம் வாடியா. இது பார்த்தீங்கன்னா பனானா பூரி. பனானா பூரி வித் ஜீரா வாட்டர். சீக்கிரம் வாங்க வாங்க, பனானா பூரி சாப்பிடலாம். ஓடியாங்க. வாப்பா வாப்பா வாப்பா, சீக்கிரம் வாப்பா. ஓடியா ஓடியா வா. வாப்பா, இது நல்லா தகுந்து பாரு. வாப்பா மோகி, அம்மா கிட்ட வாப்பா சொல்ல. ஓடியாப்பா. வா 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 குட்டி கிருஷ்ணா, ஓடியா. அம்மா கிட்ட வாப்பா வாப்பா. ஓடியா, சீக்கிரம் வா. சீக்கிரம் சீக்கிரம் வா. வந்தா ரெடி ஓடியா. ஓடியா. இந்த அப்பா ஏதாச்சும் பண்ணுங்க. ஸோ வந்துட்டாரு. வந்து பனானா பூரி கொடுத்துடலாம். இது பண்ணு. அவனாவே வந்துட்டான். தண்ணி 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 தெரியுதா? ஸோ நான் ஃபீட் பண்ண போறேன். ஸோ ஃபீட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் ஐ கேட்ச் யூ கைஸ். ஸோ விளையாண்டுட்டு இருக்காரு. வந்து தலைக்கு மோகியத்துக்கு வந்துட்டு எண்ணெய் தேய்ச்சிட்டு நானும் குளிக்க போகலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு அப்புறமா தான் இவர் குளிப்பார். மகிழ்ச்சலா மொய்யப்போ மாற மாற மதர்ஸோட ரொட்டீனுமே மாறுங்க. ஸோ காலையில் ஏஞ்சோடனே குளிச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழந்தைய பார்த்துக்கிறது அந்த மாதிரியெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் அனுப்பிட்டு அப்புறம் அப்பாவும் கிளம்பிட்டு அப்புறமா சாப்பிடுவேன். ஏன்னா தாய்ப்பால் கொடுக்கறனால சாப்பிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி குளிச்சுட்டு அப்புறம் வந்து இந்த மாதிரி மசாஜ் பண்ணுவேன். வீடியோனால நான் வந்து ஜட்டி போட்டிருக்கேன். நீங்கள் அதை கழிச்சிட்டு ஃபுல்லாக மசாஜ் பண்ணுறேன். ஏன்பா ஏன்பா லட்டு குச்சி லட்டு குச்சி. ஜென்டலாக கொடுங்க மசாஜ் வந்து. கை கால்லாம் இப்படி பிடிச்சி நீங்கள் மசாஜ் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். அவங்க நல்லா தூங்குவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. உடம்புக்கு அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா புருண்டு பிறண்டும் போது அவங்களுக்கு வலிக்கும் ரொம்ப. அதனால் மசாஜ் கொடுத்தா ரொம்ப நல்லது. வெயிலில் கூட கொஞ்சம் நேரம் காட்டலாம் மசாஜ் பண்ணிவிட்டு. இதமான வெயிலில் இப்போ ஒரு 6 or 7க்கெலாம் பண்ணுறீங்க அப்படின்னா அதிகாலை வெயிலில் இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு வெயிலில் போட்டிருக்கேன். நானுமே மோகித் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். வெயிலில் மிதமாக இருக்கும் பாருங்கள். அந்த வெயிலில் ஒரு 5 நிமிஷம் காட்டுங்க. குழந்தை கண்ணை கூட மூடி திறக்கலாம். அந்த சன்னோட வெளிச்சம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அதில் நிறைய எனர்ஜி இருக்குது, விட்டமின்ஸ். ஸோ அதுக்காக அந்த மாதிரி வெயிலில் வந்து போடுவாங்க. சில குழந்தைங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே கூட சொல்லி அனுப்புவாங்க. ஜாண்டிஸ்லாம் வந்ததுன்னா அந்த இன்குபேட்டரில் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அப்போ அந்த சூரிய ஒளி தான் வந்து கரண்ட் மூலியமாக குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த ஒளி வந்துட்டு நமக்கு டைரெக்டாகவே கிடைக்கும். ஸோ அதனால் அதில் நிறைய விட்டமின்ஸு மினரல்ஸ் எல்லாம் காலையில் அதிகாலத்தில் கிடைக்கும். பண்ணலாம் மசாஜ். இல்லை நீங்கள் பாயில் கூட போட்டு பண்ணலாம். அதுக்கப்புறம் லேசாக தண்ணியில் வாஷ் பண்ணி வெயிலில் ஒரு 10 நிமிஷம் போட்டு எடுத்துருங்க. பாய் வந்து மசாஜ் பண்ண போகிறேன், நீ ஒரே இடத்துல தான் படுக்கணும் அப்படியெல்லாம் நம்ம குழந்தைய வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நீ இஷ்டம் போல் இருக்கன்னா நான் வந்து அம்மா உனக்கு பண்ணி விட்டுடுறேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா, மைண்ட் செட் இருந்துச்சுன்னா எப்படி இருந்தாலும் நீங்கள் குழந்தைய வந்து சமாளிச்சிடலாம். அச்சோ இப்படி பண்ணுறானே அப்படி பண்ணுறானே பண்ண முடியலையே அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் வேலையை நீங்கள் பாட்டுக்கு செய்யுங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செய்வாங்க. வெயில் கூட நல்லா கை நிறைய தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் உடம்புல போட்டு நல்லா வந்து அவங்களுக்கு தேய்ச்சி விடுங்க. நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு.
மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் குழந்தைங்கள அப்படியே விளையாட விட்டுருங்க. அவங்க கொஞ்சம் நேரம் இப்படி அப்படி இப்படின்னு போட்டோம் வரட்டும் விளையாட்டும் நல்லா தவக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து குளிப்பாட்டலாம். ஏன்னா அது ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது உடம்போட அது சோக்கு ஆகணும் அந்த எண்ணெய். எங்கள் அம்மா சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் நான் உங்களுக்கு ஆயில் மசாஜ் பண்ணேன், இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் அவங்க சொல்லி நான் கேட்டுப்பேன். சில விஷயம் நானாகவுமே டாக்டர்ஸ்கிட்டையும் நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதும் இருக்குது. குழந்தைங்களாவே விளையாட விட்டு அவங்க கூடவே இருந்து அந்த ஜேர்னியும் என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம மதர்ஹுட் ஜேர்னியை நம்ம வந்து எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் நல்லா என்ஜாய் பண்ணி அவங்க கூட இருந்து நல்லா மில்க்கும் செக்ரேஷன் நல்லா இருக்கும். தாய்ப்பாலும் குழந்தைக்கு நல்லா போகும். அந்த தாய்ப்பாலால் குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுமே நல்லா இருக்கும். குழந்தை பேசவே இல்லைனாலும் அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது அவங்களோட சயின்ஸ்னால நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இப்போ கதவை சாத்தினே எப்படி அழுகுறாங்க பார்த்தீங்களா? கதவை சாத்திட்டேன்னா வெளியே போனா ஸ்லிப்பர் எல்லாம் இருக்கும். ஸோ கதவை சாத்திட்டு அழ ஆரம்பிச்சிட்டாரு. வாப்பா வாப்பா சொல்ல வாப்பா 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 தூக்குமா போங்க, நீங்க அம்மா தூக்கிட்டு குளிக்க போங்க. ஐயோ பூச்சிப்பா, சரிப்பா இப்போ நான் குளிக்க கூட்டு போகிறோம். அம்மா வந்து மோகியை குளிப்பாட்டுற கேப்பில் நான் டக்குன்னு ஹால் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். மார்னிங்கும் கொஞ்சம் நேரம் அம்மா கூட விளையாடும் போது அந்த உள்ள பெட்ரூமையும் நான் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுடுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும். அட் அ டைமில் ஒரே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணலாம் எல்லாத்தையும் பண்ணலான்னா நிஜமாலே முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் விட்டு தான் எனக்கு ஏற்ற மாதிரி என்னோடய ரொட்டீனை நான் மாற்றிக்கிட்டேன். பாய் இந்த மாதிரி வாயில் வைக்கிறனால மாற்றி ஒரு பாயை அலசி போட்டுடுவோம். அதுக்கப்புறம் இன்னொரு பாய் கீழே போட்டுருவோம், இன்னொரு பாயை அலசி போடுவோம், இன்னொரு பாய் கீழே போட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி மாற்றி தான் பண்ணுவோம். ஐப்ரோ வை. வந்து எல்லா பொருளையும் வாயில் வைப்பான். அதனால சுடு தண்ணி போட்டு ஒரு வாட்டி தொடச்சிட்டு தான் அவனுக்கிட்ட கொடுப்போம். காலையிலே வந்து எல்லாத்தையும் அவன் எதெல்லாம் வைக்கிறானோ அதெல்லாம் வந்து ஒரு வாஷ் பண்ணி தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ரிமோட்டெல்லாம் வந்து நல்லா தொடச்சிட்டு தான் நான் வந்து கொடுப்பேன். சரிங்களா? சேஃப்டி வந்து பார்த்துக்கோங்க. என்ன இப்படிலாம் கொடுக்குறாங்க அப்படி சொல்லிட்டு நினைக்காதீங்க. நீங்கள் வந்து எதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ண முடியுதோ நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பவுடர் அடிக்கிறது பொட்டு வைக்கும் போதெல்லாம் அவன் கையில் ஏதாவது கொடுத்துட்டா அவன் எங்கேஜ் ஆகிடுவான், பிஸி ஆகிடுவாங்க. அதில் அவங்க பிஸி ஆகிட்டாங்கன்னா நம்ம பாட்டுக்கு பவுடர் அடித்து நம்ம பாட்டுக்கு அழகாக பொட்டு வச்சு ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்க தூங்கும் போது மட்டும் எக்காரணது கொண்டு இந்த பவுடர் அடிக்கிறது பொட்டு வைக்கிறது அதே மாதிரி குழந்தைய பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சில பேர். அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. குழந்தைங்களுக்கு வந்து சென்ஸ் அந்த ஸ்மெல்லோட இது வந்து மூக்கில் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அதை வந்து அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தும். அதை வந்து வெளியே சொல்லிக்க முடியாது. ஸோ பீயிங் அ மதர் நான் வந்து பவுடர் போட்டுக்கல, அதுக்கப்புறம் பாடி ஸ்ப்ரேஸ் எதுவும் யூஸ் பண்ணல. ஏன்னா நான் ஃபீட் பண்ணுறனால அம்மாவுமே குழந்தைக்காக எந்த ப்ராடக்ட்ஸுமே யூஸ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டா அது வந்து ரொம்பவே நல்லது. சரிங்களா? ஒன்றுக்கு 2 வாட்டி இல்லை 3 வாட்டி கூட குளிச்சுட்டு நீங்கள் வந்து ட்ரெஸ் வந்து மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்போது வரேன் சி செக்ஷன், அதனால ஒரு 6 o'clock மேலேயே நான் வந்து நைட்டி வந்து போட்டுப்பேன். ஏன்னா எனக்கு அதுதான் வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஏன்னா அடி வயிற்றில் வந்து நல்லா நிறைய ஸ்டிச்சஸ் போட்டனால எனக்கு கொஞ்சம் அங்கே வென்டிலேஷனாக இருக்க மாதிரி இருந்துச்சு. நைட்டி போட்டால் இதுதான் ஃபேக்ட். அதனால தான் மெனி விமன்ஸ் வந்து நைட்டிஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு காரணமே அதுதான். அதை கொடுத்துடலாமா? தூக்கிடுவேன். ஆஃப் பண்ணிட்டானே. அதே மாதிரி தாய்ப்பால் கொடுத்த உடனே தூங்க போடக்கூடாது. தாய்ப்பால் கொடுத்துட்டு திரும்பியும் உங்கள் தோளில் போட்டு தட்டி அந்த ஏப்பம் விட்டதுக்கப்புறமா தான் அவங்கள தூங்க போடணும். சரிங்களா? கொஞ்ச நாள் தட்டிட்டு நான் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் தூங்க போடுவோம். இறக்கி போட்டதுக்கப்புறம் மறந்தாச்சு, கொஞ்ச நேரம் மறந்துருப்பாங்க. ஸோ அதனால அப்படியே என்கிட்ட வந்துடுவாங்க. வாப்பா வாப்பா சொல்லக்குட்டி, வாப்பா வாப்பா லட்டுச்சி, வாப்பா வாப்பா தங்கப்பட்டு.
அப்படியே தாய்ப்பால் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே தூங்க போட்டாச்சு. 2 hours அப்படியே தூங்கி தான் எந்திப்பாங்க. தூங்குற டைமுக்கு ஒரு கை அளவுக்கு அரிசி, கொஞ்சோண்டு பருப்பு, இது கூட மிளகு, ஜீரகம், ஒரு சொட்டு நெய் விட்டு நல்லா வந்து குழைய வேக விட்டு எடுத்து ஊட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அவங்க தூங்கி எந்திரிக்க நம்ம சாப்பிடலாம். நல்லா மசிக்க முடிஞ்சால் நல்லா மசிச்சிடுங்க. நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மிக்சியில் ஒரு மாதத்துக்கு மிக்சியில் அரைச்சி ஊட்டுங்க. அப்படியே படிப்படியாக தான் அந்த ஸ்டேஜஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து மாறும். ஆனால் சாப்பிட்டு முடிக்கவே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தானே நம்ம ஊட்டுறோம். அதுதான் வந்து பெரிய டாஸ்க்கு. அவங்கள சாப்பிட்டு அவங்க தூங்க வைக்கிறது தான் பெரிய டாஸ்க்கு. குழந்தைய படுக்க வச்சு ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் படுக்க வச்சு எதுவுமே ஃபீட் பண்ணக்கூடாது. நான் எலிவேட்டராக வச்சுருக்கேன். ஒரு 2-3 தலைகாணி எனக்கு தலைக்கு கீழே வச்சுருக்கேன் தம்பிக்கு. அது வீடியோவில் சரியாக தெரியல. பட் இருந்தாலுமே சொல்கிற மாதிரி தலைகாணி வச்சு எலிவேட்டராக வச்சு தான் ஊட்டணும். ஊட்டிட்டதுக்கப்புறமா குழந்தைய தோளில் போட்டு பர்ப்பு, அந்த ஏப்பம், அந்த சவுண்டு வர வரையும் முதுகில் போட்டு நல்லா தட்டி கொடுக்கணும். அதுக்குள்ளேயே ஊட்டின உடனேலாம் கீழே போட்டுறாதீங்க, சரிங்களா? இது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். குழந்தைய ஊட்டிட்டு தோளில் போட்டு தட்டிட்டு அந்த ஏப்பம் வந்ததுக்கப்புறமா நீங்கள் குழந்தைய கீழே போட்டுருங்க. அதே மாதிரி ஊட்டின உடனேலாம் தூங்க வச்சுடாதீங்க. ஊட்டி கொஞ்சம் நேரம் விளையாடட்டும், இப்படி விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்க வைங்க. ஏன்னா அந்த சாதம் வந்து உள்ளே நல்லா போகணும். அதனால தான் 2 வாய் சாப்பாடு ஊட்டினா கூட 1 வாய் தண்ணி மறக்காமல் கொடுத்துருங்க. நான் வந்து அவனுக்கு இந்த மாதிரி கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏதாச்சும் ஒரு குட்டி பாத்திரம், அதனால் அதை வாஷ் பண்ணி கொடுப்பேன். அதை வச்சு விளையாடுவார். அதை பிடுங்கிட்டேன்னா அவர் கையிலேருந்து அதை வாங்கினோடனே எப்படி அழுவார் மட்டும் பாருங்களேன். சாப்பாடு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் கை கால்லாம் வந்து நல்லா தொடச்சி விட்டுருங்க. ட்ரெஸ்ஸையுமே நான் வந்து மாற்றிடுவேன். ஒரு வாட்டி ஃபீட் பண்ணும் போதெல்லாம் ட்ரெஸ்ஸை மாற்றிடுவேன். மோஹித், மம்மி பாருப்பா. ஃபுல்லாக என் கூட விளையாடுவார். அம்மா கூட கொஞ்சம் நாள் விளையாடுவாங்க. ஆனால் அம்மா விட எங்கள் அப்பா கூட கொஞ்சம் ரொம்ப நல்லா விளையாடுவார். எங்கள் அம்மா கிட்ட வந்து பிடிச்சி பார்த்து ஜாலியாக பிடிச்சி தாத்தா வந்தால் ஜாலியாக வெளியெல்லாம் கொஞ்ச நேரம் வீட்டுக்குள்ளேயே இருக்காங்களா. அதனால் அப்பாவுக்கும் ஆசையாக இருக்கும். ஒரு 10 minutes 15 minutes அப்படி வெளியே கூட்டிகிட்டு போவாங்க ஈவினிங்கில். மோஹித், லாடுச்சி, பாட்டுச்சி. கிளம்புங்கிறீங்க? ஆமா, இதுலேருந்து இவனை நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்பா வந்தோடனே கொஞ்ச நேரம் அவர் பார்த்துக்கிட்டாருன்னா அம்மாவுக்கும் எனக்குமே ஒரு மீ டைம் மாதிரி இருக்கும். அம்மாவுக்கு இருக்கோ இல்லையோ எனக்கு ஒரு மீ டைமோ ஒரு ரிலாக்ஸேஷனோ அப்போ தான் வந்து எனக்கு கிடைக்கும். எங்கள் அப்பா பொறுத்தவரையும் எப்படின்னா ஆஃபீஸ்லேருந்து ஸ்ட்ரெஸ்ஸாக வந்தோடனே இந்த பேர குழந்தைங்க பேத்திங்க இவங்களெல்லாம் பார்த்து அவரும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவார். ஸோ அவருக்கு ஜென்ரலாகவே குழந்தைங்க பிடிக்கிறனால அவரும் பிடிச்சி பசங்களை வந்து நல்லா பார்த்துப்பார். அப்போ பார்த்துக்கிற கேப்பில் ஒரே ஒரு பனானா எடுத்துகிட்டு பூரை மாதிரி பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதையுமே வந்து குழந்தைக்கு ஊட்டிட்டு அதுக்கப்புறமா ஊட்ட மாட்டேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக தாய்ப்பால் தான் வந்து கொடுப்பேன். ஒரு 1 மணி நேரம் தூங்கலான்னு நினைப்பார். ஆனால் அந்த மோஹித் தூங்கவே விட மாட்டான். அப்பா வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் வரையுமே மோஹித் வந்து அப்பாவை வந்து சரியாக தூங்க விடலை. எங்களுக்குமே தெரியல அப்பாவுக்கு இந்த மாதிரி ஹார்ட்டில் இஷ்யூ இருக்குன்றது எங்களுக்குமே தெரியல. குழந்தைக்கும் எதுவுமே தெரியாது இல்லைங்களா. ஸோ அவனும் ஆஸ் யூஷுவல் இருந்தார். அப்பாவும் ஆஸ் யூஷுவல் அவருக்கு இருந்த பிரச்சனையை எதுவுமே வெளிக்காட்டிக்காமவே கடைசியில் அப்பா எங்களை பிரிஞ்ச அந்த விஷயந்தான் வந்து ரொம்ப கடினமாக இருக்குது தருணம். அரௌண்ட் 7க்குலாம் கொஞ்சம் டார்க் ஆகிட்டாலே குழந்தைய வந்து தூங்குகிற ஹேபிட், அந்த ஸ்லீப்பிங் ஹேபிட், அந்த ரொட்டீன் அப்போ தான் அவங்களுக்கு அந்த பழக்கம் வரும். ஸோ அப்போத்துலேருந்தே நான் மோகித்துக்கு வந்து அதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அடுத்த வீடியோ எப்படி இருந்துச்சு நீங்கள் தான் சொல்லணும். ஸோ பாய், வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். டாடா, ஸ்டே டியூன்ட்.